அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நற்றிணையில் 16வது பாடல் புணரின் புணராது பொருளே பொருள்வையின் என்று தொடங்குகின்ற பாடலுக்கான விளக்கத்தை சற்று சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். திணை நெய்தல் திணை பாடியோன் அறிவுடை நம்பி கூற்று தலைவன் கூற்று பாடல். தலைவன் பொருளீட்டுவதற்காக செல்லுகின்ற போது தன் நெஞ்சிற்கு சொல்லியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மனித வாழ்க்கையில் பொருள் வேண்டும், அதே நேரத்தில் இன்பம் வேண்டும். பொருளீட்டச் சென்றால் இன்பம் கிட்டாது. எதை நாடுவது என்ற சிக்கல் எழுகிறது தலைவனுக்கு. அத்தகைய சூழலில் அமைந்ததாக இந்த பாடல் விளங்குகிறது. தலைவியிடம் பெறும் இன்பத்தை இழக்க தலைவன் விரும்பவில்லை. ஒருவேளை இல்லத்தில் தங்கினால் பொருள் கிட்டாது. இந்த இரண்டு நிலைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றான் தலைவன். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் இரண்டும் தேவைதான். வாழ்க்கைக்கு பொருளும் தேவைதான், அதே போல தலைவியிடத்து பெறுகின்ற இன்பமும் தேவைதான். எப்படி முடிவெடுப்பது என்று சிந்திக்கின்றான். பின்னர் ஒரு முடிவுக்கும் வருகின்றான். இத்தகைய சூழலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அவன் பொருளீட்ட செல்லுகிற போது நெய்தல் திணைக்குரிய தலைவன் என்பதால் கடல் மார்க்கமாக செல்லுகின்றான். அப்பொழுது நீரிலே ஓடுகின்ற மீன் செல்லெறி அறியாது ஓடும். அதாவது தான் செல்லுகின்ற வழி அறியாமல் அது போய்கொண்டே இருக்கும். அதே போல இவனும் அந்த கடல் பிரயாணத்தை மேற்கொண்டு செல்லுகின்றான். மரக்களத்தில் அவன் செல்லுகிற போது அவனுடைய சிந்தனை முழுவதும் தலைவிடத்தில் இருக்கிறது. தலைவினுடைய குழை அணிந்த காதின் அழகும் செவ்வரி படர்ந்த கண்களும் அவனுக்கு நினைவில் வந்து செல்லுகின்றன. எனவே பொருளீட்ட செல்வதற்கு அவனுடைய மனம் ஒத்துழைக்கவில்லை. எனவே பொருளை விட தலைவியின் அன்பே உயர்வானது என்று சொல்லி தன் நெஞ்சிற்கு சொல்லுகின்றான் தலைவன். இப்படியாக அந்த பாடல் அமைந்திருக்கின்றது.